சொல்ல நீ சார் போய்கிட்டே இருக்கிற அன்னைக்கிளி. மாமா அதான் உங்கள் அம்மா சொல்லிட்டாங்கல்ல வீட்டை விட்டு போக சொல்லி. நான் வீட்டை விட்டு போகிறேன் மாமா, நீங்கள் தடுக்காதீங்க. அன்னைக்கிளி நான் இவ்வளவு சொல்லியும் நீ கேட்காம போறேல அன்னைக்கிளி. போ அன்னைக்கிளி போ. நீ வீட்டை விட்டு போனேனா நான் செத்ததுக்கு சமானம் அன்னைக்கிளி. ஐயோ மாமா, ஐயோ மாமா, என்ன பேசுறீங்க? ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசுறீங்க? மாமா நீங்க இப்படி என் மனசு கஷ்டப்படும்படியே பேசாதீங்க மாமா. அப்புறம் என்னம்மா அன்னைக்கிளி, நான் சொல்ல சொல்ல நீ வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கிற. என் வார்த்தைக்கு என்னம்மா மரியாதை இருக்குது? மாமா இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. அன்னைக்கிளி மரணம் ஒன்று தான் உன்கிட்ட இருந்து இந்த தங்கராசுவை பிரிக்கும் அன்னைக்கிளி. மற்றபடி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்கிறத யாராலையும் பிரிக்க முடியாது அன்னைக்கிளி. மாமா ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசுறீங்க? அதான் நான் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ஆனா நான் வீட்டை விட்டு போகாதது அத்தைக்கு தெரிஞ்சா இன்னும் பிரச்சனை பண்ணுவாங்களே மாமா, என்ன மாமா செய்யறது? அன்னைக்கிளி அதெல்லாம் மாமா பார்த்துக்கிறேம்மா. நீ வா வீட்டுக்குள்ளே வா போவோம். மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. அன்னைக்கிளி உன் மாமே நான் உசுரோட தான் இருக்கேன், அதை நினச்சிக்கோ. வா போவோம் வீட்டுக்குள்ளே. சரிங்க மாமா. அம்மா நீங்கள் நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கம்மா. உங்கள் மகன் இனிமேல் பணத்தை எடுத்து பொண்டாட்டிகளை கொடுக்கணும்னு ஒரு எண்ணமே அவனுக்கு வராதும்மா. பின்ன என்னடி, பணத்தை எடுத்து இந்த குந்தாணி கையில் கொடுத்துருக்கானே, இவனுக்கு எவ்வளோ துமுறு இருக்கணும். இந்த குந்தாணி இந்த வீட்டுக்குள்ளே எப்படி வரான்னு நான் பார்க்குறேன். அம்மா உன் மகனை அப்படிலாம் தப்பு கணக்கு போட்டுறாத. எப்படியாவது பொண்டாட்டியை சமாளித்து இந்த வீட்டுக்குள்ளே கூட்டு வந்துடுவான் பாரு. அவன் மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே வரட்டும், அப்புறம் பாரு இந்த அம்மாவோட ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோ. அம்மா ஏய் என்னடி வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு நாடகம் ஆடிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற? உனக்கு எவ்வளோ துமர் இருக்குடி? அம்மா அன்னைக்கிலேயே நான் தான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தேன். எதை பேசுகிறனாலும் நீங்கள் என்கிட்ட பேசுங்க. அன்னைக்கிட்ட ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசாதீங்க பார்த்துக்குங்க. என்னடா வீட்டை விட்டு வெளியே போகிறது போல் நாடகம் ஆடிட்டு வீட்டுக்கு வெளியே போய் உனக்கு நல்ல சாவி கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காளா? அண்ணே அம்மா தான் அண்ணியை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்கல்ல. உனக்கு கொஞ்சமாவது அம்மா மேலே மரியாதை இருந்தா இப்படி வீட்டை விட்டு போக சொன்னவங்களாம் மறுபடியும் வீட்டுக்குள்ளே நீ எப்படி கூப்பிட்டு வருவ? மல்லிகா எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் 1008 பிரச்சனை இருக்கும். இதில் தலையிடுறதுக்கு உனக்கு உரிமையே இல்லை. ஓ வேலையை மட்டும் பார்த்துட்டு பேசாமல் இங்கேருந்து போகிறதா இருந்தால் போ, இல்லைன்னு நின்று வேடிக்கை மட்டும் பாரு. வாயை தேவையில்லாமல் திறக்காத பார்த்துக்கோ. என்னடா அவகிட்ட எகிரிக்கிட்டு இருக்க? இவளை எதுக்குடா இப்போ நீ வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்த? அப்போ என் வார்த்தைக்கு என்னடா மரியாதை இருக்குது இந்த வீட்டில்? அண்ணே அம்மாவை அவமானப்படுத்துறத இத்தோட நிறுத்திக்கோ. நீ அவங்கள கண்ணை மூடிக்கிட்டு நம்புறனா, அதனால தான் அவங்க அம்மாவை இப்படி ஏற்று பேச வைக்கிறாங்க. இந்த வீட்டில் அவங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுண்ணா. ஃபஸ்ட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா. தங்கராசு அவளை ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புடா. அப்போ தான் இந்த வீடு நிம்மதியாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். என்னம்மா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எப்போ சண்டை வந்தாலும் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருந்தேன்னா என்ன போல் முட்டா பையன் யாரும் கிடையாதும்மா. என் பொண்டாட்டியை நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் அனுப்ப மாட்டேன். அவள் என் கூடயே இந்த வீட்டில் தான் இருப்பா. அண்ணே யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? எல்லாம் தெரிஞ்சுதாம்மா பேசுகிறேன். பெத்த தாயே என் வாழ்க்கையில் மண்ணள்ளி போட பார்க்குறா. நான் பொண்டாட்டி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறத அவங்களுக்கே பிடிக்கல. அப்படி இருக்கும்போது நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுல தப்பு இல்லையே. தங்கராசு உனக்கு உன் பொண்டாட்டி தான் முக்கியமாக போச்சாடா? இந்த தாயை பற்றி கொஞ்சமாவது நினச்சியாடா? அம்மா உங்களை பற்றி நினச்சதுனால தான் இந்த வீட்லேயே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி நினைக்கலனா என்னைக்கே என் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு நான் போயிருப்பேம்மா. இப்போ வேமா என் பொண்டாட்டியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறீங்க? எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்தாலும் கூட என் பொண்டாட்டியை வீட்டை விட்டு வெளியே போன்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கீங்க, எத்தனையோ முறை அனுப்பியிருக்கீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நான் கையாளாதவனா இத்தனை நாள் இருந்தது போதும்மா. இனியும் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். அம்மா இந்த பாரு ஓ மயனை பாரு, அப்படியே பொண்டாட்டி தாசனா பொண்டாட்டிக்கு அடிமையாக மாறிட்டான். இனி நீ என்னதான் எடுத்து சொன்னாலும் அவன் காதலை ஏறவே ஏறாதுமா. மல்லிகா அத்தைக்கு ஏமா இப்படி ஏற்றி விடுற? அத்தை நல்லவங்க தான். நீ அவங்க மனசில் கண்டதை சொல்லி அவங்க மனசை மாற்றி வச்சிருக்க. வாடி நல்லவளே, நீ என் மக மனசை மாற்றி வச்சிருக்கியே, அதுபோல் என் மக என்னை ஒன்றும் மாற்றலை. தேவையில்லாமல் பேசாமல் இரு சொல்லிட்டேன். அன்னைக்கிளி நீ எதுவும் பேசாதம்மா, பேசாமல் இருமா, மாமா பார்த்துக்கிறேன்.
அன்னைக்கிளி, நீ எவ்வளவு பேசினாலும் இவங்க உன்னைய புரிஞ்சுக்கிற மாட்டாங்க அன்னைக்கிளி. நம்ம 2 பேரையும் பிரிக்கணும்னு இவங்க 2 பேர் சேர்ந்து முடிவெடுத்துட்டாங்க அன்னைக்கிளி. ஆனால் இவங்க நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது அன்னைக்கிளி. மாமா பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் இரு அன்னைக்கிளி. ஆ சரிங்க மாமா. ஏய் தங்கராசு, முடிவா என்னடா சொல்கிற? அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியுமா முடியாதாடா? அம்மா, நான் இவ்வளவு சொல்லியும் மறுபடியும் மறுபடியும் அவளை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இருங்கம்மா, இதுக்கு நல்ல ஒரு முடிவாக எடுக்கிறேன். அன்னைக்கிளி, ஒரு நிமிஷம் நீ இங்கேயே நில்லுமா, மாமா இப்போ வந்துடுறேன். மாமா எங்க மாமா போறீங்க? அன்னைக்கிளி, நீ பயப்படாதம்மா, மாமா இப்போ வந்துடுறேன். ஏண்டி பாதகத்தி, என் மகன் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான்டி. அவனை இப்படியெல்லாம் மாத்திட்டியடி பாதகத்தி. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி? அத்தை, நான் ஒன்றும் வாயை திறந்து ஒரு வார்த்தையாவது பேசுன, வாயை கிழிச்சு விட்டுருவேன் பார்த்துக்கோம்மா. ஏய், இப்போ எதுக்குடா பெயிண்ட் வாலியை எடுத்துகிட்டு வந்திருக்க? சொல்கிறேம்மா சொல்கிறேன். இனிமே இந்த வீட்டில் நீங்கள் அந்த பக்கம், நாங்கள் இந்த பக்கம், வீடை 2ஆக பிரிக்க போகிறேன். இனிமே நம்ம ஒன்றா குடித்தனம் நடத்தவே முடியாது. நீங்கள் எங்களை நிம்மதியாக வாழவும் விட மாட்டீங்க. கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நாங்கள், கோர்ட்டுக்கு அந்த பக்கம் நீங்கள். இனிமே வீடை 2ஆக பிரிக்க போகிறேன். இதுதான் என்னோட முடிவு. அண்ணே, என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? நடு வீட்டில் கோடு போட போறியா? என்னடா நினச்சிட்டு இருக்க உன் மனசுல? அம்மா, இது தெரியலையா உனக்கு? பாதி வீடு அவனுக்காமா, பாதி வீடு உனக்காமா. வீட்டை 2ஆக பிரித்து பாதி பங்கு அவன் பேரில் எழுத போறானாம்மா. அதுக்கு தான் இப்படி நடுவில் கோடு போட போறானா வீட்டுக்கு நடுவில். அவன் சொல்லிட்டா அவன் இஷ்டத்துக்கு வித்துற முடியுமா? எல்லாம் அவன் இஷ்டத்துக்கே நடக்குமா? இந்த வீடு யார் பேரில் இருக்கு? என் பேரில் இருக்கு. நான் நினச்சாதான் இந்த வீட்டில் யாரும் இருக்க முடியும். அம்மா அங்க பாருங்கம்மா, நீங்க இவ்வளவு சொல்லி அண்ணன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. ஏய் தங்கராசு, என்னடா செய்யற? வீட்டுக்கு நடுவில் இப்படி கோடு போட்டுக்கிட்டு இருக்க? ஏய் தங்கராசு, நான் கேட்கறது உன் காதில் விழுகுதா இல்லையாடா? அம்மா, அப்போதான் நான் சொன்னது போலயே வீடை 2ஆக பிரிச்சாச்சுமா. கோட்டுக்கு அந்த பக்கம் நீங்கள் இருந்துக்குங்க, கோட்டுக்கு இந்த பக்கம் நாங்கள் இருந்துக்கிறோம். ஏய் தங்கராசு, உனக்கு எவ்வளோ துமுறு இருக்குடா. நான் உயிரோடு இருக்கும்போதே இந்த வீடை 2ஆக பிரிச்சிருக்க. அம்மா, இந்த வீட்டில் எப்பயுமே சந்தோஷம் இருக்கணும்னா அந்த கோடு போட்டது போட்டபடி தாம்மா இருக்கணும். கோட்டுக்கு அந்த பக்கம் நீங்களும் சந்தோஷமா இருங்க, கோட்டுக்கு இந்த பக்கம் நாங்களும் சந்தோஷமா இருக்கோம். அது மட்டும் இல்லைம்மா, இனிமே நான் நம்ம தோட்டத்து வேலைக்குன்னு வந்தேன்னா மாதம் எனக்கு ஒரு அமௌண்ட்டாக நீங்கள் எனக்கு ஒரு சம்பளமாக கொடுத்துருங்க. அதை வச்சு நான் என் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறேன். ஏம்மா பாத்தியாம்மா உன் மகன் எப்படி பேசுறானு? மல்லிகா, நான் அப்பயே உன்கிட்ட சொல்லிட்டேன், பேசாமல் இரு. அம்மாவுக்கு மேலும் மேலும் தூபம் போட்டுக்கிட்டு இருக்காத. ஏய், அவ எனக்கு தூவம் போடலைன்னா எனக்கு என்ன அறிவில்லைன்னு நினைச்சியடா? என்ன சொன்ன? என்கிட்ட சம்பளம் கேட்குறியா? நீ எதை நினச்சிடா என்கிட்ட சம்பளம் கேட்டுக்கிட்டு இருக்க? இந்த வீடு, தோட்டம், சொத்து, சுகம் எல்லாம் என் புருஷன் சம்பாதிச்சதுடா. அது எல்லாமே என் பேரில் தான்டா இருக்குது. என் புருஷனும் நானும் வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துடா. அப்படி இருக்கிற சொத்தை நீ ஈஸியாக அப்படியே பிரித்து கொண்டு போயிடலான்னு பார்க்குறியா? இந்த சொத்துலேருந்து ஒரு துரும்பு கூட உனக்குன்னு கொடுக்க மாட்டேன்டா. அண்ணே, அம்மா சொல்கிறது சரிதானே? இந்த வீடும் சொத்து அம்மாவோடது. இதில் அதிகாரம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? எனக்கு தங்கராசுன்னு ஒரு நல்ல பிள்ளை பிறந்தான். அம்மா என்ன சொன்னாலும் அம்மா பேச்சை மீறாத பிள்ளை. என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டு நடக்கிற பிள்ளை. அவன் இருந்தான் இவ்வளவு நாளும். ஆனால் இப்போ இந்த நொடி அவன் செத்து போயிட்டான்டா. தங்கராசு, பெத்த தாயவே ஏத்து பேசுகிற, என்கிட்டயே சொத்துல பங்கு வேற கேட்குற. இதெல்லாம் அவன் ஏற்றி விடாமையாடா என்கிட்ட வந்து பேசுகிற? முடிவாக சொல்கிறேன்டா, நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு நினச்சேன்னா அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. இல்லை அவளும் இந்த வீட்டில் இருக்கணும்னு நினச்சேன்னா 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. இந்த சொத்துலேருந்து சல்ல பைசா கூட உனக்குன்னு தரமாட்டேன். என்ன எதுக்குமா வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறீங்க? நான் வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுமா. நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன். இது என் அப்பாவோட வீடு. இந்த வீட்டுக்கு நடுவில் கோடை போட்டாச்சு. போட்டது தான். இனிமேல் இந்த கோடை தாண்டி நீங்களும் இந்த பக்கம் வர வேண்டாம், நாங்களும் அந்த பக்கம் வரமாட்டோம். நான் கேட்டது போல் வர்ற வருமானத்தில் ஒரு பங்கு எனக்குன்னு மாத சம்பளமாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். இதை நீங்கள் கொடுக்க மறுத்தா நான் சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போகிறேன். ஏ தங்கராசு, நீ இப்படி மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லைடா. ஏண்டா, பெத்த தாய் மேலேயே கேஸ் போடுவேன்னு சொல்கிறியடா? இப்படி உன் பொண்டாட்டி உன்னை மாற்றுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. நீ இப்படி மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைடா.
நீ என் மகனே இல்லடா. தங்கராசு, உன்னை எப்படிலாம் பாலூட்டி சீராட்டி வளர்த்தேன். ஆனா நீ இந்த அம்மாவை இப்படி பேசுவின்னு நான் கனவுல கூட நினைக்கலடா. எல்லாம் அந்த பாதகத்தி வந்த பிறகுதான் நீ இப்படி மாறிட்ட. என் பேச்சை கேட்காம நீ இப்படிலாம் பண்றதுக்கு நீ நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போயிடுவடா. என்னம்மா, பெத்த மகனுக்கே சாபம் கொடுக்குறீங்களா? கொடுங்கம்மா கொடுங்க, நல்ல சாபம்தான் பழிக்கும்மா, உங்கள் சாபம்லாம் பழிக்காது. நான் ஒன்றும் உங்களுக்கு தெரியாமல் இந்த வீட்டில் இருந்தோ நகையோ பணமோ திருடிட்டு போய் என் குடும்பத்தோடு நான் தனி கொடுத்தன போகலை. நேர்மையாக இந்த வீட்டில் நான் உழைக்கிறேன், இந்த உழைப்புக்கு தான் நான் பணமும் கேட்குறேன். அப்படி கேட்குறதுனால எனக்கு நீங்கள் கொடுக்குற சாபம் ஒன்று எனக்கு பழிக்காதுமா. அண்ணே, உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு நீ இப்படி மாறுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கலண்ணே. மல்லிகா, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் நீ தான். உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். பேசாமல் இத்தோட வாயை மூடிட்டு இருந்துட்டு சொல்லிட்டேன். அம்மா, நான் சொன்னதெல்லாம் யோசித்து நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேம்மா. நீங்கள் இந்த கோடை தாண்டி இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு நான் என்றைக்குமே நினைக்க மாட்டேம்மா. உங்கள் மனசு என்னைக்கு நல்ல மனசாக மாறி ஏன் மருமக ஏன் மகன் ஏன் பேரன் பேத்தின்னு நீங்கள் நல்ல ஒரு மனசாக மாறி இருக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் இந்த கோட்டை தாண்டி இந்த பக்கம் நீங்கள் வந்தால் போதும்மா. அது வரைக்கும் நீங்கள் அந்த பக்கம் சந்தோஷமாக இருந்துட்டு போங்க. நான் இந்த பக்கம் என் குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்துட்டு போகிறேன். அன்னைக்கு நீ கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து ஒரு நாள் கூட அவள் சந்தோஷமாக நிம்மதியாக அந்த வீட்டில் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைம்மா. இனியாவது அவள் சந்தோஷமாக நிம்மதியாக அந்த வீட்டில் இருந்துட்டு போகட்டும்மா. அன்னைக்கிளி, இனியாவது இந்த வீட்டில் நீ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அன்னைக்கிளி. அதுதான் அந்த மாமனோட ஆசை. வா அன்னைக்கிளி, போகலாம். மாமா, அன்னைக்கிளி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், வா நம்ம போகலாம். அம்மா, உன் மகன் அப்படியே மொத்தமாக பொண்டாட்டி தாசனாக மாறிட்டாம்மா. இனி உன் மகனாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. இத்தோட அவனை தலையை முழுகிருமா. தலை பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்குவோம் அம்பிட்டு சந்தோஷப்பட்டேன். அப்படி அவனை பார்த்து பார்த்து வளர்த்தேன். அப்படி வளர்த்த அம்மா மார்பில்ல ஈட்டியை சொருவிட்டு பொண்டாட்டி தான் முக்கியம், பொண்டாட்டி பின்னாடி போறான் பாரு. பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க. அது இவனுக்கு தான் சரியா இருக்கும். அம்மா, நீ எதுக்குமா அழுகிற? ஓ மக மல்லிகா நான் இருக்கேம்மா. நான் இருக்கும்போது நீ எதுக்குமா கவலைப்படுற? பாட, இப்பயாவது நம்ம நினைச்சது போல அம்மாவும் மகனையும் தனித்தனியாக பிரிச்சாச்சு. எப்படியாவது அம்மா பேரில் இருக்கிற சொத்தை நம்ம பேரில் எழுதி வாங்கிடணும். அப்போதான் எனக்கு இன்னும் நிம்மதியாக இருக்கும். வீடியோ பார்க்கும் உறவுகளே, என் மகன் என்னைய தனியாக தவிக்க விட்டுட்டு அவன் தனி கொடுத்தனம் போயிட்டான். அவன் தனி கொடுத்தனம் போனதுக்கு அவன் காரணமா இல்லை நான் காரணமானு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்கும் உறவுகளே, என் மேலே தப்பு இருக்கா இல்லை எங்கள் அம்மா மேலே தப்பு இருக்கான்னு மறக்காமல் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு வந்த நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறா. எனக்கும் அவளுக்கும் கொஞ்ச நாளாக குழந்தை இல்லாமல் அவள் இந்த வீட்டில் எத்தனை பேச்சு எத்தனை வார்த்தை எப்படிலாம் கஷ்டப்பட்டான்னு தெரியாத உறவுகளே. நான் கூட இருந்தே பார்க்குறேன். எத்தனையோ தடவை என் பொண்டாட்டியை வஞ்சி வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. அப்போல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? எங்கள் அம்மா மேலே இருக்கிற பாசத்தில் இன்றைக்கி திருந்துவாங்க நாளைக்கு திருத்துவாங்கன்னு நான் விட்டு கொடுத்து தான் போனேன். இப்போ என் பிள்ளைகளும் பெருசாகிடுச்சுங்க. என் பிள்ளைக்கு கண்டிப்பாக அம்மா தேவை. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இப்பயும் என் பொண்டாட்டியை இவங்க வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருந்தேன்னா என்ன போல் ஒரு முட்டா பையன் யாரும் கிடையாது. நான் சொல்கிறது சரிதான உறவுகளே? நான் சொல்கிறது சரியாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அத்தை, போதும் த, அழுகிறத நுப்பாட்டுங்க. வாங்க நம்ம கதையை பார்த்துட்டு யார் யார் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவான் த. நீ சொல்கிறது கண்ணிலாம் நான் அழுகிறது நுப்பாட்ட மாட்டேன்டி. இந்த வீடியோவை பார்க்கும் என் சொந்த பந்தம் அவங்களுக்காண்டி நான் இப்போ என் அழுகையை நுப்பாட்டுறேன்டி. நிறைய உறவுகள் நம்மளோட கதையை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் ஒரு குழந்தை, என் பேத்தியா நபிகாங்கிற பொண்ணு, நிறைய நாள் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு ஸ்டோரி நல்லா இருக்குது, கதை சூப்பர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. உங்களுக்கு பிறந்தநாள் வேற சொல்லியிருந்தீங்க. நேற்று கதை எடுக்க முடியல, அதனால் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல முடியல. அதனால் இன்றைக்கி சொல்கிறேன்ப்பா. நபிகா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. என் பேத்தி நபிகா நீண்ட ஆயுசோட எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்ல நீண்ட காலம் நல்லபடியாக இருக்கணும்னு அந்த இறைவனோட நான் வேண்டிக்கிறேம்மா.
இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட பேரன் பேத்திக மக்கமாரு மருமக்கமாரு எல்லாரும் உங்களுக்கு திருமண நாள் இல்லை பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும்னா இந்த அப்பத்தாவுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. அப்பத்தான் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். சரி, வீடியோ நீளமாக போய்கிட்டு இருக்கு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உறவுகளே. பாய்.